ஒட்டுமொத்தமாக நீங்க சிபிஐ என்கொயரியா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜயை வந்து ஒரு மோசமான நிலைக்கு தள்ளினதுல வந்து ஆதவ அர்ஜுனா தான். நீங்க சிபிஐக்கு உள்ள நடந்தது, பேச்சுவார்த்தை நடந்ததெல்லாம் சில முக்கியமான எந்தெந்த தகவல் லீக் பண்ணமோ அந்தந்த தகவலை கரெக்டா அவங்க லீக் பண்ணாங்க. அதாவது குறிப்பாக அங்க விசாரணை நடந்துட்டு இருக்கும் போதே விஜய் 4 முறை போன் பண்ணி கேட்டது, விஜய் வந்து விஜயை கூப்பிடுவாங்களா என்கொயரிக்கு அப்படின்னு கேட்டது, இது எல்லாமே வந்து ஆதவ அர்ஜுனா கொடுத்த ஒரு தொந்தரவு தான். இது எல்லாமே ஆதவ அர்ஜுனா தான் லீக் செய்யறாங்க. ஆதவ அர்ஜுனா தான் அந்த கட்சியவே கட்டுப்படுத்துறாரு. அவருக்கு ஒரு முக்கியமான இன்ஃபுளுன்ஸ் இருக்கு. அவர் வந்து கையில பணம் வச்சிருக்காரு. இந்த தேர்தலில் எப்படியாவது செலவு பண்ணி விஜயை வந்து திமுகவுக்கு எதிராக நிறுத்த வைக்கணும், அதுல நின்று எப்படியாவது ஒரு பெரிய மாஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாரு. அது எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனா அதிமுக கூட்டணிக்கு போல. சிம்பிளான ஒரே ஒரு விஷயமா, இந்த கட்சியோடு யாராவது ஒருத்தங்க கூட்டணிக்கு போறாங்களா? ஒருத்தருமே போல. ஏன் இல்ல சார், கடந்த டிசம்பர் 23 என்னோட கூட்டணி நிலைப்பாடு என்ன, எங்க கூட யாரெல்லாம் வராங்க எல்லாம் சொல்றோம் செங்கோட்டையன் ரொம்ப மாசா சொல்லியிருக்காரு. இன்னும் யாருமே போகாததுக்கு காரணம் என்ன? ஆக்சுவலி நம்பிக்கை இல்ல, விஜய் மேல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்ல. ஆக்சுவலி எடப்பாடிக்கு ஒரு சின்ன விருப்பம் இருந்துச்சு, விஜயோட போய் நிக்கலான்னு விருப்பம் இருந்துச்சு. அவருக்கு டெல்லியில இருந்து வரக்கூடிய பிரஷர், அவர் அதிமுக வந்து திருப்பி ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணணும் தேர்தலுக்காக, பாஜகவினுடைய அழுத்தங்கள் இருக்கு. ஸோ கண்டிப்பாக விஜயும் அதிமுகவும் ஒன்று சேரும்போது சில காம்பினேஷன்ஸ்ல சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆக வாய்ப்புண்டு, திமுகவுக்கு சில டஃப் கொடுக்கறதுக்கு வாய்ப்புண்டு அப்படிங்கறத வந்து பாஜக உணர்ந்திருக்கும். பாஜகவுக்கு என்ன அப்படின்னா, அவங்களுக்கு அதிமுக செகண்ட் ஃபோர்ஸோ இல்ல தாவேகா செகண்ட் ஃபோர்ஸோ வரணுங்கிறதெல்லாம் விருப்பம் இல்லை. அவங்களுக்கு அவங்க ரெண்டாவது வந்து உட்காரணும்.